கைத்தல நீரை கனி அப்பமோடவள் பொறி கைத்தல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் திரள் புய மதயானை மத்தளவை உத்தமி போதழ்வனை மட்டமே நடப்போது பணிவேனே முத்தமிழ் அழகிலே முற்படு விரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிவீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புறம் அதை இடையிப்பமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமானே அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமானே பெருமானே பெருமானே. மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர் வாயுமை பங்கள் செந்துவர் வாயுமை பங்கள் திரு ஆலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே நீரே திருநீரே. திருவாசகம் ஒரே ஒரு பணம் முத்தி நெறி கூட பாடுங்க. திருச்சிற்றம்பலம். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் சாரும் வண்ணம் சித்தமலம் அருவேத்து சிவமாக்கி என்னையாண்ட அத்தனெனக்கு அருளியவாறு ஆர்பெருவார் அச்சோவே அத்தனெனக்கு அருளியவாறு ஆர்பெருவார் அச்சோவே ஆர்பெருவார் அச்சோவே. கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழும்பினியாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டிக் கண்டாய் அழையாடி அறிந்துயலும் மாயனது
தங்கையில் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகமாணி அருள்வாணி அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகமாணி அருள்வாணி அபிராமியே அருள்வாணி அபிராமியே அருள்வாணி அபிராமியே வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போர் முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாமை மெய் கண்டார் சந்ததிக்குமே ஞான பானுவாகி குயிலாரும் பொழுதிரே வாவடு துறைவான் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நீடோடி தடைகமாதோ தடைகமாதோ மரபு தடைகமாதோ ஹரஹர பார்வதி பதை ஹரஹர மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சந்தனம் திமிழ்ந்தணிந்து குங்குமம் கடம்பிலங்கு செண்பகம் செறிந்திலங்கு திரள் தோடும் தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் சலன் சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சமயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தனந்தனந்தனின்று சென்று செய்துகந்து வந்து கிருபையோடே சிந்தையும் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செண்பதம் பணிந்திரென்று மொழிவாயே செண்பதம் பணிந்திரென்று மொழிவாயே செண்பதம் பணிந்திரென்று மொழிவாயே. அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்திடும்பகண்ட நங்கமும் குலைந்தரங்கொள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொண்டையும் சலம் புனைந்திடும்பரந்த நண்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பிறண்ட தம்பயம் கடிந்த பின்பு என் கணங்கமண்டிருந்த பெருமாளே இந்திரன் பதம் பிறண்ட தம்பயம் கடிந்த பின்பு என் கணங்கமண்டிருந்த பெருமாளே என் கணங்கமண்டிருந்த பெருமாளே என் கணங்கமண்டிருந்த பெருமாளே. சந்தனம் திமிழ்ந்தணிந்து குங்குமம் கடும்பிலங்கு செண்பகம் செறிந்திலங்கு திரள் தோடும் தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் சலன் சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சமயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தனந்தனந்தனின்று சென்று செய்துகந்து வந்து கிருபையோடே சிந்தையும் குலம் புகழ்ந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செண்பதம் பணிந்திரென்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்திடும்பகண்ட நங்கமும் குலைந்தரங்கொள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே. எல்லா இடத்துலையும் எப்படி ஒரு பர்சன் சிறந்து விளங்க முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு விஜயகுமார் தான் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதே சமயம் இன்னொரு விஷயம்னா இதே அரங்கத்துல தான் அவருடைய அண்ணன் வீரசாமி ஐயா அவர் நானும் ஒன்னா ஜாயின் பண்ணோம். ஒரே இடத்துல என்எல்சியில பணியில ஒரே இடத்துல இருந்தோம். ஸோ அவருடைய ரிட்டையர்மெண்ட் இதே இடத்துல தான் நடந்தது. ஸோ அவரும் இங்கே வந்திருக்கிறார். அந்த தங்கத்தையும் இப்போ நினைவு பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி அவர் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவாங்க. வேலையை பார்க்கணும், குடும்பம் பார்க்கணும்,
ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும், சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும், தன்னையும் பார்த்துக்கணும். 5 பார்ட்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த 5த்தையும் சிறந்து பார்த்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண விஜயகுமார் அவருடைய பணி ஓய்வு காலம் மிக சீரம் சிறப்புமாக, அவருக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்கிறதுனால அவருக்கு போர் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயமே இருக்காது. அவருடைய பணி ஓய்வு காலம் எல்லாம் நல்ல இறைவனின் அவர்களால் மிக சீரும் சிறப்புமாக அமைய எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் அது கிடைக்கணும். இந்த காலத்தில் இப்போ பாதி பேர் கிடைக்கிறதில்ல. அந்த அளவுக்கு நாங்கள்லாம் பணி ஓய்வு பெறுவோன்றதுனால இப்போ சார் பணி ஓய்வு பெறுவது ரொம்ப சந்தோஷம். அவருடைய காலேஜ் இப்போ ரமேஷ் சொன்ன மாதிரி காலேஜில் இருக்கிற மாதிரியே தான் இப்படி இருக்காரு. நாங்கள்லாம் கொஞ்சம் எங்கள் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாறிக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் அமைதியான. அவர் அப்படியே இல்லை, இப்போ காலேஜில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே இருக்கார். அவருடைய பணி ஓய்வு அதுக்கு முக்கிய காரணம் அவங்க மனைவியாக இருக்கும். மனைவிக்கு வாழ்த்துக்கள். பணி ஓய்வு காலம் அவருடைய பணி ஓய்வு காலம் சீரும் சிறப்புமாக இருக்க ஆண்டனை வேண்டி நன்றி கூறிவிடுகிறது. என் சின்ன தம்பி, நான் சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் அதிக சர்வீஸ் பண்ணிட்டு சென்ட்ரல் ஒர்க் ஷாப் விஜயகுமாரோட நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் ஆகிருக்கேன். விஜயகுமார் பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரமேஷ் சொன்னார் ரொம்ப பொறுமையானவருங்க. நான் அதை விட ஒரு படி மேலே பொறுமையின் சிகரம். பொறுமையின் சிகரம். அவர் நாங்கள்லாம் வேலை பார்க்குற இடத்துல எம்ப்ளாய்கிட்ட கத்துவோம், சவுண்டு போடுவோம், சண்டை தான் வரும் அடிக்கடி. இவர் சத்தம் போட்டு பேசுறத கூட நாங்கள்லாம் ஆதார கேட்டதில்லை. அவ்வளோ எதாக இருந்தாலும் இந்த சகிப்புத்தன்மை, பொறுமை, நேர்மை, எல்லா குணாதிசயம், சிறந்த குணாதிசயம் எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டுமொத்த உருவமும் விஜயகுமார் தான். ஒரே ஒரு விஷயத்தில் என் உயிர் இருக்கிற வரைக்கும் விஜயகுமாரை மறக்க முடியாது. நான் சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் 1992 வருஷம் போய் ஜாயின் பண்ணேன். மைன்ஸில் இருந்து ஜாயின் பண்ண ஒரு வாரம் தான் எங்கள் அப்பா வயசு 30 நடுப்பில் இறந்துட்டாங்க. யாருன்னே தெரியாது. இப்போ துர்ராஜெல்லாம் எனக்கு இப்போ நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு. துர்ராஜெல்லாம் யாருன்னே தெரியாது. நான் சரி ஒரு வாரம் தான் ஆகுது, ஏன் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல யாருக்கிட்டையுமே சொல்லலை. அந்த ஆளுக்கு தான் எங்கள் அப்பா. அப்போ திடீர்னு இவர் நிற்கிறார் டெத்தில் கூட. ரவிச்சந்திரனுக்கும் நான் சொல்லலாம். ஆனால் ரவிச்சந்திரன் நானும் ஒரே காலேஜில் படித்தோம். அதை வச்சு இவர் அப்போ நான் கேட்குறேன், ரவி நண்பர் யாருன்னே எனக்கு தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்க யார்? ஒர்க் ஷாப்பு தான் ஜெய் ஜெயினோடனே எங்கள் அப்பா இருந்தது சோகம். அந்த சோகத்திலேயே இவர் உயிர் இருக்கிற வரைக்கும் ஏன்னா சொந்தக்காரங்களே தவிர்க்கிறாங்க. அதே போல் பல வருஷம் பழகின நண்பர்களும் தவிர்க்கிறாங்க. நான் எதிரே பார்க்கல. இப்படி ஒரு நண்பர்லாம் இருக்கிற இடத்துல நம்ம போய் சேர்ந்துருக்கிறோமேன்னு ரொம்ப எனக்கெல்லாம் சந்தோஷம். அடுத்தது எப்படின்னீங்கன்னா, அவர் வேலை பார்க்குற விஷயத்தில் சின்சியர்ன்றதை விட நாங்களாம் ஷிஃப்ட்டு, அவர் ஜெனரல் ஷிஃப்ட்டு. நிறைய நாள் அவர் எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டையே சாப்பிடாம திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, அவர் அந்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிட்டாருன்னா சாப்பிட்றத கூட மறந்துட்டார். அவர்னால செகண்ட் ஷிஃப்ட்டில் ஒரு டியூட்டி முடிச்சு கிளம்புறாரு, கேரியரில் தூக்குறான். என்ன விஜயகுமார் கேரியர் வெயிட்டாக இருக்கு. ஓ இருக்கா தலைவா, மறந்துட்டோம் தலைவா. சாப்பிட்றத யாராவது மறப்பாங்களா? ஏன்னா வேணும்னு சாப்பிடாம இருக்கு. இந்த ஒர்க்கு இன்வால்வ்மெண்ட். நாங்களாம் அந்த பொறாஜி நல்லா உட்காந்து அரட்டடிப்போம். டீ டைமில் உட்காந்து அரட்டடிப்போம். ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, விஜயகுமார். நாங்களாம் அரசியல் பேசுவோம், சினிமா கதை பேசுவோம், ஒர்க் ஸ்பாட்டில் நடந்த சுவராஜமான கதையெல்லாம் பேசுவோம். இவர் மட்டும் இருப்பார். என்னை கேட்பாங்க, டீ டைம் முடிஞ்சிருச்சு போய் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதானே. நான் சொல்லுவேன், எங்களுக்கெல்லாம் சேர்த்தா விஜயகுமார் வேலை பார்க்குறாரு, நாங்கள் ஏன் வேலை பார்ப்போம்?
அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நண்பர். அடுத்தது ஏதாச்சும் அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது அவருடைய மாமனார் ஒர்க் ஸ்பாட்டுக்கே வந்துட்டார். இவரை பற்றி தெரிஞ்சுக்க எந்த ஆஃபீஸு எப்படி என்னன்னு ஒர்க் ஸ்பாட்டுக்கே வந்துட்டார். இப்போ நான் ஒரு டூல்ஸ் வாங்க போனேன், ஸ்டோரில் இருந்தார். வாங்கிட்டு வெளியில் வரும்போது அவருடைய மாமனார் வந்து என்ன, சார் ஒரு நிமிஷம் என்ன, என்னங்க விஷயம், நண்பருக்கு பொண்ணு கொடுக்கலான்னு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன சார், நம்பி கொடுக்கலாமா, பொண்ணு கொடுக்கலாமான்னு கேட்க எதாச்சும் என்கிட்ட கேட்க. நீங்கள் வந்து அவருக்கு பொண்ணு கொடுக்க தவறிட்டீங்கன்னா அந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை. இதுக்கு மேலே நான் யாரையும் கேட்க மாட்டேன். அடுத்தது கல்யாண வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் போயிட்டு அப்புறம் கல்யாணம் நல்ல மட்டும் முடிஞ்சுது. அதுபோல் 19 வருஷம் ஒரே இடத்துல வேலை பண்ணேன். அப்புறம் சில என்எல்சியில் போட்ட ஆளுனால எல்லாம் குருவி பூண்டை கலைச்ச மாதிரி எல்லாரும் ஆளுங்க ஒரு பிஸியாக டிரான்ஸ்ஃபர் போயிட்டு, அதனால் மறக்க முடியாத நண்பர்ல விஜயகுமாரும் ஒரு நண்பர். அதனால் அவருடைய பணிக்காலம் சீரும் சிறப்புமாக நல்ல நோய் நொடி இல்லாமல் வாழ்நாள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் பிரார்த்தித்து எனக்கு பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் சிஎம் என்னுடைய என்எல்ஆரில் இவரும் ஒருத்தார். எங்களுக்கு பல என்எல்ஆரில் பல கிளாரிஃபிகேஷன் பீட்டத்தில் இருந்தாங்க. வாய்ப்பு கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இமீடியட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல அவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக விஷயத்தை எளிமையாக நிறைய பேர் கேட்டிருக்கேன். அவங்களாம் கொஞ்சம் பதில் கொடுத்து ரேட் பண்ணுவாங்க. ரெஸ்பான்ஸ் உடனே இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கும். அது ரொம்ப பொறுமையாகவும் வருவார். ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண உடனே ஃபைல் எடுத்து அங்கேயே வந்துடுவார். பட் நாங்கள் எப்பயுமே வந்து பிஸியாக தான் இருந்திருக்கோம். இந்த ஜெர்மன்ஸ் அப்போ வந்து எங்களால் ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு ஃப்ரீயாக பேச முடியாது. ஃபோனில் பேசுகிறாங்க சரி தான், செல்லையெல்லாம் நிறைய டைம்லாம் ஃபோனை எடுக்க மாட்டோம். பட் அதனால் வந்து அவர் வீட்டுக்கு போன பிறகு மெசேஜாக போட்டுருந்தார். திரும்பி எனக்கு அடுத்த நாள் வந்து அவர் பதில் கொடுப்பேன். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப மெம்பரோடாக இருக்காங்க. ஒரு நல்ல நண்பர். மக்கள் ரீதியாக தான் நமக்கு அவ்வளோ பழக்கம். பட் அணுகுமுறையில் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவரோட ஓய்வு காலம் நல்லா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னு எல்லாம் அவங்க பெருமாளை வேண்டிக்கிறேன். பெருமாள் அதை சொல்லணும்னா பன்னீர் ஆர்டர்லாம் பாடப்படுற 108 தேசம் பிடிச்சிருக்கு. அதனால் அந்த நான் அவருடைய ஆசீர்வாதம் சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம். விஜயகுமார் அவர்கள் 37 ஆண்டுகளுக்கு பணியாற்றி இன்று விடைபெறுகிறார். இன்று பணி நிறைவு பெற்று சென்று கொண்டிருக்கிறார். இவர்கள் ஜாயின் பண்ணும்போது மத்திய பணிமனையில் 1987 8ஆவது மாதம் ஜாயின் பண்ணாங்க. அங்கே வந்து எந்த பொருள் எங்கே இருக்குன்னு யார் கேட்டாலும் அங்கே உட்காந்துக்கிட்டே சொல்லுவார். டூல்ஸ் ஆர்சியில் ஒர்க் பண்ணார், டூல்ஸ் மெயின்டெனன்ஸில் இருந்தார், அடுத்தது மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு இருந்தார், மிஷின் ஷாப் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தார். அதில் இருக்கிற எல்லா மெட்டீரியலும் இந்த லாக்கர் இருக்குது, இந்த இடத்துல இது போய் இந்த சாவி எடுத்து நீ தர, இது உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு உட்காந்த இடத்துலேருந்தே சொல்லுவார். அவருடைய குரு வந்து குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அவர் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் இப்படி மாதிரியே இருப்பார். அவர் சேஷாயில் படித்தார். இவர் முத்தியா பாலிடெக்னிக்கில் படித்து சீரும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு 20 வருஷம் சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் மைண்ட் வெல்கனைசிங் டிவிஷன் மாற்றிட்டாங்க. அவர் ப்ரமோஷன் பாணியில் மாற்றிட்டாங்க. அங்கே போய் வெல்கனைசிங் டிவிஷனில் மிகவும் சீரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அடுத்தது கொஞ்சம் இந்த பொருட்கள் வாங்குவதற்கு தேவையான நிலை இருந்தனால இன்டர்ன் போடுறதுக்கோசரம் ஃபீல்ட் ஆஃபீஸுக்கு மாற்றிட்டாங்க. அவர் ஃபீல்ட் ஆஃபீஸில் இவர் பேர் தெரியாமல் ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு சீரும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த என்எல்சி நிறுவனத்துக்கு தேவையான வெல்கனைசிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இந்த
இன்னைக்கு இந்த இன்டர்ன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைத்து கொண்டிருக்கிறார். இவர் வாழ்க்கையில் வந்து முன்னேற வேண்டும் என்று தான் மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். சிறு சிறப்பாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். கம்பல் பண்ணி கொடுத்தாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. அதை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு சின்ன ஸ்க்ரூ வேணும்னாலும் ஒர்க் ஷாப்புக்கு அவர்கிட்ட துரை சார் சொன்ன மாதிரி உட்கார்ந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல போங்க, இங்கே இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் எடுத்தோம்னா பார்த்தோம்னா இருக்கும். அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து என்எல்சிக்கு தான் லாஸ். காலத்தை கட்டாயத்தில் ஓய்வு பெறாரு. அவருடைய ஓய்வு காலம் இப்பொழுது இருந்ததை காட்டிலும் மென்மேலும் சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இந்த விஜயகுமார் அவர்கள் எனக்கு இனிய நண்பர். அது வந்து அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒர்க் ஷாப்பும் எங்களுக்கு உதவி பண்ணதையும் சரி, தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. நிறுவனத்திற்காக உழைச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் மெயின்டெனன்ஸ்லேயே டூல் ரூம் எல்லாமே இருந்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் டயத்தை பார்த்து ஒர்க் பண்ணுவோம். அவர் டயம்ன்றதே பார்க்க மாட்டார். அடுத்தது கார்பரேஷனில் எந்த எக்யூப்மெண்ட் புதுசாக இன்ஸ்டால் பண்ணாலும் அதில் சின்சியராக இன்வால்வ் ஆகி மேனேஜ்மெண்ட்டுக்கு அதை என்ன பெனிஃபிட் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணி கொடுப்பாரு. தனிப்பட்ட முறையில் யார் யாருக்கு என்ன உதவி வேணுமோ எந்த நேரத்தில் டைம் பார்க்காம செஞ்சு கொடுப்பாரு. அதில் அவரை அடிச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. இப்போ நான்லாம் கூட ஒருத்தர் உதவி பண்ணுவேன், நேரத்தை பார்ப்பேன், கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் அவர் எந்த நேரத்துலையும் டயத்தையே பார்க்காம, ஈவன் எனக்கு ஒரு அடிப்பட்டு இருந்தது கையில், அதில் நைட்டு ஃபுல்லாக 2 நாள் அவருக்கு நானே உள்ளே போயிட்டேன். அவர் எங்கே இருந்தாருன்னே எனக்கே தெரியாது. சாப்பிடாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு எனக்காக. சில சமயங்கள் அவருடைய உழைப்புகள் வந்து எனக்கு மெய்மறந்து போயிடுவேன். அதனால் அவருடைய ஓய்வு காலம் நல்ல முறையில் இருக்கணும்னு எல்லாம் அவர்கள் இறைவனை வேண்டி உங்கள் சார்பாக நன்றி கூறி வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன். அதெல்லாம் வந்தவெல்லாம் பேசுகிறேன். சரி, அவர் விஜயகுமார் சார் வந்து அவரோட இருந்த அந்த டைம் வந்து ரொம்ப எப்பவுமே மறக்க முடியாத நாட்கள். இந்த அளவுக்கு இந்த காலத்தில் இவ்வளோ ஒரு சின்சியராக, அதுவும் ஒரு பொறுமையாக, யார் எது சொன்னாலையும் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எதுவும் மறுத்ததே இல்லை அவர். அதனால் அந்த வேலை நேரத்தில் வந்து சாப்பாடை பற்றி யோசிக்க மாட்டார், எப்போ முடிக்கணும்னு எதை பற்றி யோசிக்க மாட்டார். அந்த வேலையை முடிச்சு கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னாரு. அந்த ஒரு அவர்கிட்ட ஒரு பணியை கொடுக்கும்போது அதை நம்ம எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவர் அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவர் மற்றதை பற்றி யோசிப்பார். அப்புறம் ரொம்ப அதான் இந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதர்கள்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வமான மனிதர்களில் நான் அவரை பற்றி உணர்றேன். ஒன்றும் விரிவாக எதுவும் பேச முடியல. அவர் இருந்தாலும் ரொம்ப டேலண்டடான ஆள். ஒர்க் ஷாப்பில் பணி முடித்து அப்புறம் மைன்ஸுக்கு வந்து கன்வேயர் ஆர்கனைசிங்கில் அவ்வளோ ஆக்டிவான ஒரு அதிகாரி அவராங்க. அந்தளவுக்கு சிறப்பாக அவருடைய பணியை முடிச்சிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சொல்லலாம். அவருடைய பணி ஓய்வுக்கு பிந்தைய அவருடைய காலம், அவருடைய வாழ்க்கையானது குடும்பத்தோடவர்களும் நிம்மதியாகவும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அற்புதமாக 2 கருத்துக்களை தான் அத்தனை அன்பர்களும் சொல்லியிருக்காங்க. அது என்ன 2 கருத்து அப்படின்னா, பொறுமை மற்றும் கடமை. சின்சியர் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தியிருக்காங்க. ஆகவே பொறுமையாக, அந்த பொறுமைன்ற போதெல்லாம் அம்மா திருப்பி ஐயாவை பார்க்குறாங்க. அது என்ன ரகசியம்னு நமக்கு தெரியல. பொறுமைன்னு எல்லாரும் சொல்லும் போதெல்லாம் அப்படி திருப்பி பார்க்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த அரங்கம். அடுத்ததாக அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரிகளோ அல்லது இணை அதிகாரிகளோ இருந்தால் இங்கே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொது மேலாளர் ஐயா அவர்கள் குறிப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கீங்க, யார் இருக்காங்க?
அடுத்ததாக நம்மளுடைய முன்னாள் பொது மேலாளர் ஐயா யோகராஜ் ஐயா வந்திருக்காங்க. ஒரு 2 நிமிடம் பொது மேலாளர் யோகராஜ் ஐயா, ஒரு 2 நிமிடம் வாங்க, 1 நிமிடம் கூட வச்சுக்கலாம். பொது மேலாளர் யோகராஜ் ஐயா அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். தலைமை தாங்கக்கூடிய விஜயகுமார் ஐயா, உதவியார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். விஜயகுமார் ஐயா நீங்கள் சொன்ன உடனே அவருடைய ஒரு இனிமையான முகம், இனிமையான பேச்சு, பாசிட்டிவான ஒரு எவ்வளோ பெரிய செயல்கள் செய்தாலும் ரொம்ப எளிமையாக யார் ஒரு சின்ன குழந்தை கூட கூப்பிட்டு சொன்னால் கூட செய்யக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கனிவான துணையாக நிறைய பெரிய காரியங்கள் செஞ்சுருக்காங்க. நாங்கள் வந்து சைவ சித்தாந்தம் திருமுறைகள்லாம் இருக்கோம். அதில் வந்து ஐயாவுடைய முகத்தை பார்த்தோடனே அந்த கிளாஸ் மிஸ் பண்ண தோணாது. ஐயாவை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு உங்கள் ஐயாவை பார்க்குற முன்னாடி ஐயாவை பார்க்க போகலான்னு இருக்கும். ரொம்ப கவனிப்பாங்க, எல்லாத்தையும் உட்காந்து ஒவ்வொரு இடமா ஓடி ஓடி கவனிப்பாங்க. அவர்கள் பணியில் நல்ல சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று அவருடைய அதிகாரிகள்லாம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்போ பிளானில் இருக்க கூட இப்போ நடுவில் இப்போ ஃபீல்ட் ஆஃபீஸ் மாற்றினா கூட இந்த திருமுறை வகுப்புக்கு அவங்க ஐயா அதிகம் வரமாட்டாங்க. இப்போ அதிகம் என்ன கேட்டால் அவங்க ஒர்க்கு நிறையா இருக்குப்பாங்க. வீட்டில் கேட்டாங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆகுது அப்படிம்பாங்க. அதனால் அவங்க பணியில் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டாங்க. மீதி காலங்களில் பணியினுடைய அவர் நண்பர்கள் வந்து அவருடைய அவர் வழிநடத்தியபடி அவர் துணை இருந்தபடி எல்லாம் நன்றாக செய்வார்கள் என்று விஜயகுமார் ஐயா அவர்கள் ஆறுதல் பட்டு கொண்டு இனி குடும்பத்தையும் சமூகத்தையும் நன்றாக கவனிப்பார்கள். அவருடைய ஆரோக்கியம், குடும்பம் எல்லாரும் ஆரோக்கியம் வளமாக வாழ வேண்டும் என்று இறைவனர்களால் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு முடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா கூட எனக்கு அதிக பழக்கம் இல்லை, ஆனால் சமீப காலமாக என்னை பேராசிரியர் மாற்றுறதுக்கு ஐயா முயற்சி பண்ணி இந்த நிலக்கரியை வைரமாக மாற்றுற மாதிரி கஷ்டப்பட்டு இடையே கொண்டு என்னை தள்ளி விட்டார் அந்த பேராசிரியர் பதவியில். அதான் உண்மை. ஆனால் மிகவும் சிரமமாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சைவ சித்தாந்தம் வந்து அவ்வளோ எளிமையெல்லாம் புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் இல்லை. புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்மளுடைய மனம் அவ்வளோ விசாலமாக இல்லை, அறிவும் பத்தலை. உள்ளார ஆழமாக போகப்போ ஐயா கொண்டு போய் நீங்கள் பேராசிரியராக போகலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சி விட்டதும் அதுக்கப்புறம் ஐயாவை திரும்பி பார்க்க முடியல. அதனால் இப்போது ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த ஒரு விஷயம். அதனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை நடந்தது, ஐயா வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் யாராவது வந்து நம்ம அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு ஏதாவது நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா தூக்கி போட்டுக்கணும். ஏன்னா அந்த முடிவு உங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு எனக்கு தோணும். ஏன்னா எந்த விதமான பேக்கப்புமே இல்லாத ஒரு கண்டிஷனில் நாம் இருப்போம். நான் இப்போ அப்படி தான் இருக்கேன், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கேன். ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் எப்படி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா டியூட்டியில் இருந்ததை விட ரொம்ப நல்லா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எப்படி இருக்குன்னு கேட்டால் எந்த விதமான பணியும் ஈடுபடுத்திக்கலன்னு. எனக்கு வெளி வட்டாரத்தில் பணம், போக்குவரத்து, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது இது அப்படி பண்ணுங்க இப்படி அதெல்லாம் எதை பண்ணிங்கனாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால் பின்னாடி நமக்கு அதை கவனிச்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை, பேக்கப்பே கிடையாது. நானும் என்னுடைய மனைவி மட்டும்தான் இருக்கேன். பிள்ளைங்க எங்கேயோ ஒரு பக்கம் இருக்காங்க, பசங்க ஒரு பக்கம் இருக்காங்க. யாருமே நமக்கு அதை ஒரு பேக்கப் பண்ணுறதுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இருக்காமல் ஒரு தனியாக தான் இருக்கும். நீங்கள் எதுலையாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலோ அல்லது எதுலையாவது கால் வச்சுட்டீங்கனாலோ கரடியை பிடிச்ச கதை விடவே முடியாது. ஒன்று நீங்கள் விட்டுட்டும் வெளியே வர முடியாது, அதுவும் உங்களை விடாது. தொடர்ந்து அதில் நீங்கள் ஈடுபட்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்துடும். நீங்கள் திரும்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே போயிடுவீங்க. கார்பரேஷனில் மட்டும் அது என்னங்க ஐயா செல்ஃபாக அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. பிஆர் வந்து மேனேஜ்மெண்ட்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மட்டும் கொடுக்கறதில்ல. அப்படி எம்ப்ளாயிஸ் கொடுக்குறான்னு கொடுத்தாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மட்டும் கொடுங்க. ஏன் நான் கொடுத்தா உடனே எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வெளியே கொடுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஐயா அதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய ரொம்ப ஷார்ட் எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய ஒரு ஆட்களுடையவர் தான். ஆனால் எனக்கு சிஎம்மாக இருந்தவர் என்ன பண்ணுவார்னா ஒரு நாளைக்கு 5 தடவை ஃபோன் பண்ணி கேட்பாரு, ஸ்டோர் நல்லா பூட்டிட்டீங்களா, அந்த பின்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்து உள்ளார உட்காந்துட்டு சும்மா விட மாட்டார். கடைசி வரைக்கும் இதேனாச்சு அதேனாச்சுன்னு நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே சந்தேகம் வந்துடும், நம்ம இந்த வேலையை செஞ்சோமா இல்லையாங்கிற மாதிரி. ஸோ ஒரு பொறுப்புணர்வுங்கிறதோ அல்லது வந்து மற்ற விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் வச்சுருந்தோடைய விளைவாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இப்போ உடனே முடிச்சுக்கிறேன். ஐயா டைம் பார்த்துறாரு, என் கூட வேலை செய்ய உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம்.
எம்ஆர்டியில் வேலை செஞ்சார் ஐயா ஜிஎம் அவர்கள். இப்போ ஜிஎம்மாக இருக்கிறார் சீனிவாசன் ஐயா. அவர் வந்து ஆந்திராக்காரர். ரொம்ப ஸ்ட்ரெஸ் அஃபெக்டடான இப்போ பேரலைஸ் அட்டாக் வித்தின் அநேகமாக இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிருக்கலாம். போன மாதமாக இருக்கலாம் இல்லை இந்த மாதமாக இருக்கலாம். ரிட்டைர்மெண்ட்டோட எண்டில் ரொம்ப அருமையான பணி ஒர்க் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன், அவ்வளோ அருமையாக வேலை செய்யக்கூடியது. எங்கள் கூட தான் வந்து நாங்கள் கீழ் நிலையில் இருக்கோம், மேல்நிலையில் இருக்கோம் பார்க்க மாட்டார். ஒரு ஜிஎம் லெவலுக்கு வந்துட்டு இப்போ கடைசி நேரத்தில் என்ன ஆனார்னா, இந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் ஒரு சைடு டோட்டலாக பரலைஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கை கால் நடக்க முடியாமல் வீட்டில் இருந்தாங்க. இப்போ சமீபமாக அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் அப்படியே எழுந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சொல்லி பார்க்கலாம். அதனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இருக்கிற கொஞ்ச காலமாக வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பீரியட் மட்டும்தான் அந்த லைஃப்பில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சார். உங்களால் ஒரு நூலை கூட நாட்ட முடியாது, ஒரு சின்ன நூல் கூட உங்களால் நாட்ட முடியாது. அது மட்டும் தெரிஞ்சு எல்லாம் விதி தான். என்ன விதி நடக்குதோ அவன் எழுதி வச்சு அப்படியே போட்ட ரெக்கார்டில் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்கான். அந்த டீட்டெயில் என்னங்கிறத யார் யாரெல்லாம் டீட்டெயில் வேணுங்கிறீங்களோ அவங்களாம் சைஸ் தான் வகுப்புக்கு வாங்க. உங்கள் டீட்டெயில் என்னங்கிற ஃபுல் தரவாக டீட்டெயில் கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கருத்தோ உங்களுடைய செயல்பாடுகளோ ஒரு நூல் கூட செயல்படுத்த முடியாது இந்த பிரபஞ்சத்தில். எல்லாம் இயற்கையாக பெருமானுடைய அருளால் நடக்கிறது. அதனால் நீ எதை பற்றி கவலைப்படாதீங்க. இருக்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சந்தோஷமாக வாழ்க்கை எல்லா பெருமக்களுக்கும் வேணும்னு கேட்டு பெருமானுடைய திரு ஐயா அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை இன்பமாக அனுபவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொன்னது சரியாக தானே இருக்கு. அதனால தான் சைவ சித்தாந்த பேராசிரியராக அவரை போட்டது. விடாத யார் பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்கெல்லாம் அற்புதமாக. அடுத்த பொதுமேலாளர் ஐயா தற்போது ஓய்வு பெற்றிருக்க ஐயா சாய்ராம் ஐயா அவர்கள் இங்கே வந்து பொதுமேலாளர் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் அதாவது இப்பயே தலைமை பொறுப்பு யார்கிட்ட வருதுன்றது. அனைவருக்கும் மாலை வணக்கம். திரு விஜயகுமார் வந்து மிக மிக பண்புள்ள ஒரு மனிதர். மிக எளிமை. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நான் அவர் கூட ஒரு கடைசி 4 வருடமாக தான் க்ளோஸாக பழகி ஒன்றா ஒர்க் பண்ணோம். பட் அந்த பீரியடில் வந்து டைமே பார்க்க மாட்டார். எந்த ஒரு சின்ன இடையூறு இருந்தால் கூட அதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தது எப்படி பண்ணணும், நெக்ஸ்ட் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவாக அவருடைய பணி அத்தனையும் செஞ்சுருக்காரு. அவருடைய பணி ஓய்வு காலம் சீரும் சிறப்புமாக இறைவன் திருவருளால் மிக நன்றாக இருக்கும்படி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக 8 ரோடு ஸ்ரீ செல்வ காவடி விநாயகர் ஆலயத்திலிருந்து பெருமானுடைய ஆசியாக, விநாயகர் பெருமானுடைய ஆசியாக திருக்கோயில் பிரசாதம் வந்திருக்கிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, விட்டிய தன்னொரு உம்மை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. வந்திருக்கக்கூடிய அடியவர் பெருமக்களில் பெண்கள் யாராவது வந்திருந்து ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடியவர் பெருமக்களில் யாராவது பேசணும்னா பெண்கள் ஓரிருவர் வாங்க, பேசுகிறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். விஜயலட்சுமி குப்புசாமி. முருகப்பையக்குள்ள முதல்ல எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கேன். அதுல இருந்து விஜயகுமார் ஐயா தெரியும். ஒரு வாரம் படிக்கலாம் நாங்கள் வந்தா போவோம்.
எல்லாரும் அவருடைய வேலையை பற்றி நிறையா சொன்னாங்க. அது 100% உண்மைதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, என் குடும்பத்தில் ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது. இரவு பகல் பார்க்காம தினமும் வந்து அதை விசாரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்தைத்தனமாக வந்து இருந்து ஐயா மணி ஆயிடுச்சு, அன்டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும்னா பரவாயில்லம்மா இருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுன்னா நம்ம கூடவே இருந்து நமக்கு ஆறுதலாகவும் இருப்பாரு. அதே நேரத்துல அவருடைய என்ன செய்யணும் நான் ஏதாவது பண்ணணுமா, நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. ஒரு சில பேர் ரொம்ப கூச்சப்படுவாங்க, என்னடா இவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டு போயிட்டு அவங்களே சொல்ல நம்ம எப்படி கலந்துக்கிறது அப்படின்ட்டு. அந்த சின்ன இது கூட அவர்கிட்ட இல்லாம நான் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க, நான் வந்து பண்றேன் அப்படின்ட்டு அந்த ஒரு இதுல செய்வாரு. அதே மாதிரி இந்திரா அம்மாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப 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 நல்லவங்க. ஏன்னா குடும்பத்துல ஒன்னா இருக்கிறதா தான் ஐயா வந்து நிறைவா நல்லா வேலை செய்ய முடிஞ்சது. ஒரு சின்ன பிரச்சனை கூட குடும்பத்துல நடக்கிறது வந்து அவங்கள்ட்ட காட்டிக்க மாட்டாங்க, எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். ஆனா அதுல இருந்து ஐயா இந்த அளவுக்கு சிறப்பா வேலை செய்ய முதல் காரணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுவோ குறைவில்லை, கண்ணில் நல்லதோறும் கழுமலர் மலநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்க வாழ்க பல்லாண்டு காலம் வாழ்க. நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. சரி, இப்ப கேக் எடுத்து யாருக்கு முதல்ல கொடுக்க போறீங்கன்றதான் இப்ப பிரச்சனை பார்க்க போறோம் நாங்க. யாருக்கு முதல்ல கொடுக்குறீங்க பாப்போம். யாருக்கு முதல்ல கொடுக்கறது? ரைட்டு, கொடு, வாங்கிக்கங்கய்யா. வாங்க. அரவிந்துக்கு என்ன இது? அரவிந்த கொஞ்சம் கவனிங்க. ரைட். ஐயா வாங்க. வரியா? வாங்க. ஐயா வாங்க. அம்மா எல்லாரும் நில்லுங்க, ஒரு போட்டோ எடுப்போம். அம்மா எல்லாரும் நில்லுங்கம்மா, ஒரு போட்டோ எடுப்போம். ஐயா இறங்க ஐயா. ஐயா சிவாயனம். வீடியோ எடுத்தோம், இது எடுத்துனா போட்டோ எடுத்து
சரி ஒரு கேட்க மாட்டேனா ஓல்டுலாம் கிடையாது ஓகேவா இதுல எடுக்கறானே ஃப்ரேம் பண்ணி இது சரி உட்காருங்க என்னாருடைய சிவனே போற்றி தில்லை மன்றினுள் ஆடி போற்றி போயிடுங்க போட்ட ஏமா நீ ஏமா இங்க நிக்கிறீங்க நவுறு அப்பு நவுறு முன்னாடி கீழே உட்காந்துருக்காங்களா அவங்கள மட்டும் விட்டுரு வாங்க சிவசுப்ரமணி வாங்க இங்க வாங்க அண்ணா ஐயா அண்ணா வாங்கப்பா அண்ணி கவர் ஆயிடுச்சுன்னா பத்திரம் போட்டீங்க நீ ரெண்டு பேரும் வந்துருக்கலாம்ல நன்றி போலாம் வேஸ்ட் பண்ணிடலடா கேமரா பண்ணாங்களா ஆனா ஐயா ஃபங்க்ஷனுக்கு அந்த ஏயா கவராகாதுப்பா வாங்க கவர் ஆகுதுயா சூப்பராக இருக்கு வாங்க டாடா ஆயில் பில்ல சேஃப்டி ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். அம்மா சிவாய நம்ம எங்கே ஐயா ஐயா வெளியே போய்க்கலாங்க. நேரிட்டு ஆமாம் வாங்கம்மா வாங்க. ஐயா சார் ஐயா வாங்க டீச்சர் நல்லது.